சட்டப்பேரவை நிகழ்வுகளை தற்போது பார்த்து வருகிறோம். பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவலர் ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட அந்த விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே தான் கொலை செய்யப்படுவேன் என்று 2 மாதங்களுக்கு முன்னதாக அவர் பேசியிருந்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் நேற்று வைரலானது. இதை முன்வைத்து பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். வக்ஃபு வாரியம் தொடர்பான அந்த நிலம் கையகப்படுத்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் தான் கொலை செய்யப்படுவேன் என்று ஜாகிர் ஹுசைன் பேசியிருந்தார். 3 மாதங்களுக்கு முன்பே தனது உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று சொல்லியிருந்தும் கூட, புகார் கொடுத்தும் கூட அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், காவல்துறையின் அலட்சியம் குறித்து ஜாகிர் ஹுசைன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது என்றும் புள்ளி விவரங்களை வைத்து பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பேரவையில் இபிஎஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றி வருகிறார். 3 மாதங்களுக்கு முன்பே தனது உயிருக்கு ஆபத்து என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் என்றும், ஆனால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளிக்கப்பட்டவரை அழைத்து வந்து கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது என்றும், காவல்துறையின் அலட்சியம் குறித்து ஜாகிர் ஹுசைன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருக்கிறார். புகாரை உரிய முறையில் விசாரிக்காததால் தான் படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையை வைத்திருக்கிறார்.